சிம்பிளாக ஈஸியாக 4 வகையான சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே 10லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். இது வந்து டீஹைட்ரேஷன் ஆகிறத தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். முதல்ல மொஹபத் கா ஷர்பத், ரெண்டாவது சூரத் கொக்கோவா, அதுக்கப்புறமா கிர்னியில் ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக ராகி ஜூஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மொஹபத் கா ஷர்பத். எப்படி வந்து ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது வீட்டிலேயே செஞ்சு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவாங்க. இதுக்கு முதல்ல ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்லிம் மில்க் எடுத்துக்கலாம். நல்லா சில்லுன்னு இருக்கணும். இதுக்கப்புறம் சுகர் போட்டுக்கலாம். இப்போ ரோஸ் சிரப் இல்லைனா ஸ்ட்ராபெரி சிரப் போட்டுக்கோங்க. ரூ ஆஃப்ஸாக இருந்தாலும் நல்லது தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலே ஹெர்ஷீஸில் வந்து ஸ்ட்ராபெரி சிரப் கொடுக்குறாங்க. அது வந்து இதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரோஸ் சிரப் பிடிக்காத குழந்தைகளுக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க. இப்போ வந்து நம்ம வாட்டர்மெலன் எடுத்துக்கலாம். இது வந்து விதைகளை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் எடுத்துகிட்டு கட் பண்ணலாம். இது மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பால் எல்லாமே வந்து சில்லுன்னு தான் இருக்கணும். ஸோ நல்லா வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு இதை வந்து நம்ம டைரெக்டாக குடிக்கலாம். ஏன்னா நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிறதுனால. இதில் தேவைப்பட்டால் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் அதிகமாக வேணுங்கும்போது நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஹெல்த்தியாக வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் சப்ஜா சீட்ஸை வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம். இதில் வந்து நட்ஸு நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஜவ்வரிசியை வேக வச்சு அது கூட போட்டுக்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியேஷன். ஆனால் கிளாசிக்காக வந்து கடையில் ரெஸ்டாரண்ட்டில் எல்லாமே இப்படி தான் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ டைரெக்டாக நம்ம வந்து அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். சுகர் பிடிக்காதவங்க வந்து ஹனியோ இல்லை வந்து ப்ரௌன் சுகரோ போட்டுக்கோங்க. பட் அது கொஞ்சம் டேஸ்ட்டு மாற்றி விடும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ ஹெர்ஷீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருக்குது. ரொம்ப லைட்டாக இருக்கும், அதே சமயம் குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் ரூஆஸா கூட யூஸ் பண்ணலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சூரத் ஸ்பெஷல் கோல்டு கோகோவான்னு சொல்லலாம். இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா சம்மரில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஆஃப்டர் ஸ்கூல் எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. இப்போ பால் வந்து ஒரு 500 ml எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணலாம். ஒரு 3 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும். இதுக்கப்புறம் சுகர் வந்து ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். சுகர் இல்லைனா நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லாதவங்க சுகரே கூட ஓகே. இப்போது நம்ம கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, கொக்கோ பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, நம்ம இதில் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சூடான பாலாக இருந்தாலும் சரி, இந்த பாயில் ஆகிட்டுருக்கிற அந்த பாலையே எடுத்து நீங்கள் கொஞ்சம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கட்டியெல்லாம் இருக்காது. இது மாதிரி ஒரு விஸ்க் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி நல்லா க்ரீமியாக வந்துடும். ஸோ பாருங்கள், நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மிக்சரை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த டைம்லேயும் வந்து நம்ம கொக்கோ பவுடர் கார்ன்ஃப்ளவர்லாம் இருக்கிறனால கட்டி இல்லாமல் நீங்கள் கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு மைல்டு திக்னஸையும் ஷைனிங்கையும் கொடுக்கும். ரொம்ப 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 பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் வந்து போட்டுக்கலாம், டார்க் சாக்லேட் போட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு சாக்லேட் சிரப் ஊற்றிட்டு நம்ம வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதில் ஊற்றிடலாம். இதில் ஐஸ் கியூப்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல சில்லுன்னு ஆகும். இல்லை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட குடிக்கலாம். இதில் சாக்லேட் ஐஸ்கிரீம், நார்மல் ஐஸ்கிரீம் எது வேணாலும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிர்னி ஷர்பத் தான் பார்க்க போகிறோம். அது ஜவ்வரிசி, சப்ஜா, அதுக்கப்புறம் ஆல்மண்ட் கம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லலாம். இதுக்கு பாதாம் எடுத்துகிட்டு ஓவர் நைட் நம்ம வந்து சோக் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசி, இது வந்து சின்ன ஜவ்வரிசி, அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் சப்ஜா இல்லைன்னா சியா எடுத்துகிட்டு அதையும் ஒரு 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. இது வந்து நல்லா ஊறணும். இதெல்லாம் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இப்போ பால் ஒரு 500 ml எடுத்துக்கலாம்.
எடுத்துட்டு இதை வந்து நல்லா பாயில் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ட்ரிங்க்குன்னு சொல்லலாம். இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லை. இப்போ கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சம் மில்க்கோ இல்லை வாட்டரோ ஊற்றிட்டு ஒரு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்படியே வச்சுருங்க. இப்போது இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சது ரெடி ஆகிடுச்சு. தண்ணியை வடிச்சிடலாம். இதே வந்து இதில் போட்டுட்டு சாஃப்டாக வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். இதுக்கப்புறம் சர்க்கரை வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். சர்க்கரை தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா கண்டென்ஸ்ட் மில்க் வந்து போட்டுக்கலாம். இப்போது கஸ்டர்ட் அதையும் வந்து நம்ம ஊற்றிடலாம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக திக்னஸை கொடுக்கும். ரொம்பவும் நீங்கள் திக்காக குடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இது வந்து எனஃப்னு சொல்லலாம். இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அப்படி கஸ்டர்ட் பவுடர் பிடிக்காதவங்க இல்லைன்னு நினைக்கிறவங்க மில்க் பவுடர் நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இல்லை கார்ன்ஃப்ளவர் மில்க் பவுடர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். இப்போது இந்த ஜவ்வரிசி வந்து வெந்துருச்சு. நான் வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். நார்மலில் ஃப்ரிட்ஜ் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் வச்சுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த சப்ஜா சீட்ஸ் பாருங்கள், அது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதையும் இதில் போட்டுடலாம். இதுக்கப்புறம் பாதாம் பிசின் போட போகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த வெயிலுக்கு வந்து நம்மளோட உடம்புக்கு நல்லா வந்து எனர்ஜியும் கொடுக்கும். நம்ம பாடியை கூல் பண்ணுறக்கும் நல்லா உதவும். ஆல்மண்ட் கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது கூட. தேவைப்பட்ட இதில் நட்ஸ் போட்டுக்கலாம். பாதாம் பிஸ்தா வந்து அரைச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு கிர்னி பழத்தை எடுத்துக்கலாம். நல்லா பழுத்தது. இது தோலும் விதை இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இந்த காரணத்தை கொண்டு கலர் வந்து ஆட் பண்ண வேணாம். இது ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணலான்னா வாட்டர் மெலனில் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேங்கோவில் பண்ணலாம். இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ப்ளூபெரியில் கூட நீங்கள் பண்ணலாம். நான் கூடிய சீக்கிரமாக ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ரோஸ் இதில் கூட நான் வீடியோ போட போகிறேன். இப்போ இது மாதிரி ஸ்பூன் ஷார்ப்பாக இருக்கிற ஸ்பூனில் எடுத்து அந்த ஃப்ளஷை வந்து இதில் போட்டுட்டு நீங்கள் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணணும். நல்ல ஒரு ஃபைனான பியூரியாக இருக்கணும். தேவைப்பட்ட கொஞ்சம் சுகர் கூட போட்டுக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்வீட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பால் வந்து கொதிக்கும்போது நான் சுகர் ஆட் பண்ணியிருப்பேன். அது பிடிக்காதவங்க சில் பண்ணதுக்கப்புறமா ஜாகரி சிரப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஹனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பாதி அரைச்சி போட்டுட்டோம் அந்த கிர்னியோடதை. இப்போ வந்து இது மாதிரி ஸ்பூனில் எடுத்திங்க அப்படின்னா ரவுண்டாக வரும். இது வந்து நம்ம குடிக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பியூரியை முதல்ல ஊற்றிடலாம். ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி கிர்னியில் நம்ம பண்ண அந்த ஷேப். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜெல்லி மாதிரியும் கடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜெல்லியெல்லாம் பண்ணி போகிறாங்க கலரெல்லாம் போட்டு. பட் அது வந்து நல்லா இருக்காது அப்படி பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எடுக்கிறது உங்களுக்கு சிரமம்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை துருவி கூட போடலாம். ஃபோர்க்கில் துருவினிங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி வரும். ஸோ அது மாதிரி போட்டுக்கலாம். இப்போது ஆல்ரெடி சில்லுன்னு தான் இருக்குது. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா சில்லுன்ஸ்க்காக நான் ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன். இது இமீடியட்டாக சர்வ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வனிலா ஐஸ்கிரீம்லேருந்து ஆரம்பித்து பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாஃப்ரான் ஐஸ்கிரீம் இருக்குது. அது வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையுமே மேலே வச்சு சர்வ் பண்ணலாம். இதுக்கப்புறமா ராகியில் சிம்பிளான ஒரு ஜூஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ராகி ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதனோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா gluten ஃப்ரீ, அயன், கால்சியம் ரிச், இம்யூனிட்டி பூஸ்டர், போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அனீமியாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 1/4 கப் முழு ராகி எடுத்துக்கலாம். முழு ராகி ரொம்ப நல்லது. இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஒரு 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 3 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் வந்து நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ராகியினோட கடினத்தன்மை வந்து போயிடும். இதுக்கப்புறம் பாதாம் ஒரு 1/4 கப் எடுத்துகிட்டு நம்ம தண்ணி ஊற்றி இதையும் கழுவிக்கலாம். கழுவிட்டு நல்ல கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் இதை வந்து ஊற வச்சிடணும். இப்போது ராகியும் ஊறிடுச்சு, நம்மளுக்கு பாதாம் ஊறிடுச்சு. ஸோ நம்ம இந்த பாதாம் வந்து ஸ்கின் எடுத்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ இது மாதிரி கையில் எடுக்கும்போது ஈஸியாக வந்து உறிஞ்சு வந்துடும், இப்படி கொதிக்கிற தண்ணியில் ஊற வைக்கும்போது. இப்போது ராகியை வந்து ரெடி ஆகிடுச்சு, அதையும் நம்ம தண்ணியை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஏலக்காய் போட்டுக்கிறோம், அதாவது பாதாமில். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வந்து ஒரு 1/2 கப்லேருந்து 1/3 கப் கூட எடுத்துக்கலாம் நம்ம. இப்படி இல்லைனா பால் கூட நீங்கள் ஊற்றலாம். இப்போது பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த ராகி ஊற வச்ச ராகியை போடுங்க. ஊற வச்ச ராகியை போட்டுட்டு நல்லா வந்து பொரிச்சு எடுக்கணும். அதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுக்கணும். ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகி வந்து பஃப்டு ராகி மாதிரி வரும். ஸோ அப்படி வந்து நீங்கள் பண்ணலாம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ராகி வெடித்து வரும் கடுகு வெடிக்கிற மாதிரி. அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுனா பொரிச்ச ராகி மாதிரி ஆகிடும். அப்போது நமக்கு வந்து ஜீரண கோளாறெல்லாம் வராது. ராகியை வந்து இப்படி நல்லா ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. ராகியை வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்ணும். இப்படி சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஈஸியாக ஜீரணம் ஆகிடும். நம்ம அப்படியே கொடுக்கக்கூடாது. ஜூஸாக போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெடிக்கும், அந்த பேன்லேருந்து பாருங்கள் எப்படி வெடிக்கும்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன். நான் இப்படி பண்ணும்போது அப்படியே வெளியே தெரிக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கருக விட்டுறாதீங்க ராகியை. ஸோ இதை வந்து ஆற வச்சிடணும். ஆற வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டோம்னா நம்ம எப்படி வந்து ராகி மாவு கிடைக்கும் அதே மாதிரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஏலக்காய், பாதாம், தேங்காய், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இதை வடிக்கணும். இதை வந்து உங்கள்கிட்ட காட்டன் கிளாத் இருந்ததுன்னா அதில் கூட புழிஞ்சிக்கலாம். அப்போ அந்த லம்ஸ் வராது. ரொம்ப சன்னமும் இல்லை, இது மாதிரி சல்லடையில் பிழியும் போதும் அந்த லம்ஸ் எல்லாம் வராது. ஸோ இதை வந்து நம்ம நல்லா வந்து வடித்ததுக்கப்புறமா திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இதையே மிக்சியில் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி அதையும் ஊற்றுவோம். ஸோ இந்த ராகி ஜூஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தின்னாதான் இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. ஸோ இந்த வடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது காட்டன் கிளாத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதான் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு திரும்ப ஊற்றிடலாம். ஸோ எல்லாமே வந்து வடிக்கிறது ரொம்ப முக்கியம். பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால், அதுக்கப்புறம் வந்து பாதாமெல்லாம் செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து நார்மலான ஷர்பத்தோ ஜூஸோட இது ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ஈவினிங்லேயும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு, இல்லை மார்னிங்லேயும் கொடுக்கலாம். இது வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸை போட்டு நல்லா சில் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து நல்லா குடிப்பாங்க. வெல்லம் பிடிக்காத குழந்தைகளுக்கு நீங்கள் சுகர் கூட போடலாம். நான் ஃப்ரீசரில் ஒரு மணி நேரம் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். பட் நான் ஐஸ் க்யூப்ஸ் போட போகிறேன். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கலைன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் நார்மல் ஃப்ரிட்ஜ்லேயே கூட வச்சுக்கலாம் ஒரு 3 மணி நேரம். ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் ஐஸ் க்யூப்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் இம்மீடியட்டாக சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ நல்லா சத்தானது, ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆனதுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து வெயிட் லாஸ்ன்னு போகும்போது மார்னிங் ஸ்மூத்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். இதில் டேட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். வெல்லம் பிடிக்காதவங்க டேட்ஸோ ஹனியோ கூட போட்டுக்கலாம். நான் கூடி சீக்கிரமாக அந்த வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது.
சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டையுமே 19 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபீஸ் இருக்குது.